அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் 2025. லக்ஷ்மி தேவியை வரங்களை அள்ளித்தர வைக்கும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் திருமணமான பெண்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு ஹிந்து பண்டிகை. பொதுவாக வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுள் அதிகரிப்பதற்காக லட்சுமி தேவி வழிபடுவது என்றுதான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வரலட்சுமி விரதத்தன்று லட்சுமி தேவி வழிபடுவது 16 செல்வங்களையும் ஒருவருக்கு வழங்கும். இந்த நோன்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்வாழ்வு, நல்லிணக்கத்திற்கான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அனுசரிக்கப்படுகிறது. வரலட்சுமி தேவி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தங்கள் வீடுகளை பாதுகாப்பதாக நம்பி பெண்கள் நம்பிக்கையுடன் பல நூற்றாண்டுகளாக இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 பௌர்ணமி நாளில் வருகிறது. இது கூடுதல் சிறப்பு. வரலட்சுமி விரதத்தின் தேதி, முகூர்த்தம், சடங்கு, வழிபாட்டு முறை, உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 2025 வெள்ளிக்கிழமையில் வருகிறது. சிம்ம லக்ன பூஜை முகூர்த்தம் காலை 6:29 முதல் 8:46 வரை இருக்கிறது. விருச்சிக லக்ன பூஜை பிற்பகல் 1:22 to 3:41 மணி வரை இருக்கிறது. கும்ப லக்ன பூஜை மாலை 7:27 முதல் 8:54 வரை இருக்கிறது. ரிஷப லக்ன பூஜை நள்ளிரவு 11:55 முதல் ஆகஸ்ட் 9 1:50 வரை இருக்கிறது. வரலட்சுமி விரதம் என்பது காக்கும் கடவுளான விஷ்ணுவின் துணைவியும் செல்வத்தின் கடவுளும் வரங்களை அள்ளி கொடுப்பவரான லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விழா. இது வரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித விரதம் பாரம்பரியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா முழுவதும் திருமணமான பெண்களால் அனுசரிக்கப்படுகிறது. இந்த விரதம் பெண்கள் தங்கள் குடும்பத்தினரின், குறிப்பாக கணவர் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு, செழிப்பு, நீண்ட ஆயுளுக்காக பக்தியுடன் கடைபிடிக்கிறார்கள். இந்த நாளில் விரதம் இருந்து லட்சுமி தேவியை வழிபடுவது வாழ்க்கையின் பல்வேறு வரங்களை குறிக்கும். லக்ஷ்மியின் 8 தெய்வீக வடிவங்களான அஷ்டலட்சுமிகளை வீட்டிற்கு அழைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் புதிய ஆடைகளை அணிந்து இனிப்புகள், பழங்களை வழங்கி லட்சுமி தேவியை மகிழ்விக்க புனித பாடல்கள், மந்திரங்களை பாடுகிறார்கள். தென் மாநிலங்கள் மட்டுமின்றி வட இந்தியாவின் சில பகுதிகளிலுமே இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதத்திற்கான ஏற்பாடுகள் பூஜைக்கு முந்தைய நாளிலிருந்தே தொடங்கும். பெண்கள் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரு நாள் முன்னதாகவே வாங்கி பூஜைக்கான ஆரம்பகட்ட பணிகளை தொடங்குவார்கள். வெள்ளிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு காலை சடங்குகளை முடித்த பிறகு வீடு நன்கு சுத்தம் செய்யப்பட்டு வரலட்சுமி தேவியின் தெய்வீக சக்தியை வரவேற்க பூஜை செய்ய போகும் ஒரு அழகான கோலம் அல்லது ரங்கோலி வரையப்படும். பூஜையின் முக்கிய சடங்கு லட்சுமி தேவியை குறிக்கும் கலசத்தை தயாரிப்பதிலிருந்து தொடங்குகிறது. ஒரு வெள்ளி அல்லது வெண்கல பானை தேர்ந்தெடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு சந்தனம் கரைத்து பானை முழுவதும் பூசப்படும். அதில் ஸ்வஸ்திக் சின்னம் வரையப்படும். பின்னர் அதில் தண்ணீர் அல்லது அரிசி, சுண்ணாம்பு, நாணயம், வெற்றிலை, புனித இலைகள் போடப்படும். இந்த பொருட்கள் பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். பானையின் கழுத்து மஞ்சள் நிற துணியில் சுற்றப்பட்டு மா இலைகள், மஞ்சள் தடவிய தேங்காய் மேலே வைக்கப்படும். தேங்காயில் லட்சுமியின் படம் ஒட்டப்படும் அல்லது வரையப்படும். மேலும் கலச அரிசி மேட்டில் வைக்கப்படும். இதுதான் வரலட்சுமி பூஜைக்கு மிகவும் முக்கியமானது. இந்த வரலட்சுமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.